அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம சொல்லக்கூடியது இந்த சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய PCOS பேஷண்ட்ஸுக்கு நிறைய ஹோம் ரெமெடிஸ் நம்ம பேசிட்டே இருக்கோம். இன்றைக்கும் பூண்டை வச்சு எப்படி PCOSஐ சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா நம்ம பூண்டு அன்றாட உணவில் சேர்த்துக்கிட்டே வரோம். ஆனால் PCOS சார்ந்த பிரச்சனைகளுக்கு பூண்டு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது PCOSன்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி, PCOD அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சினைப்பை நீர்க்கட்டியும் அதை சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா? மனம் சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அவங்க மனோபலத்தையும் தன்னம்பிக்கையும் குறைக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இந்த PCOS இருக்குங்க. என்ன காரணம்னா, அவங்களால என்னதான் அவங்கள அவுட்லுக் காமிச்சிக்கிட்டா கூட மாஸ்குலின் நேச்சர் அவங்க கிட்ட வந்துடும். பார்க்கும் பொழுதே மேலுதடு பகுதியில் முடி வளர்ச்சியோ இல்லை தாடை பகுதியில் முடி வளர்ச்சியோ நெற்றி ஏறிக்கிட்டே போகிறதோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேஸோடைய அந்த லட்சணம்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவே கொஞ்சம் மாறுற மாதிரி கூட இருக்கும். நிறைய டேன் ஃபார்ம் ஆகும், கருநிறம் படிஞ்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் PCOS சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி மனோபலத்தையும் தன்னம்பிக்கையும் குறைக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு காலகட்டத்தில் மாறிக்கிட்டே இருக்கு. எப்படி சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நம்ம மனித வாழ்வியலோடு பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கோ, அதே மாதிரி இன்னைக்கு PCODங்கிற பிரச்சனை வீட்டுக்கு ஒரு பெண்ணுக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை ஒரு அறிவியல் சார்ந்தது அப்படிங்கிறத தாண்டி உலகம் முழுவதும் வியாபித்திருக்க கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம். அதாவது வாழ்வியல் முறை மாற்றங்களால் ஏற்பட்ட பல பிரச்சனைகள்ல இந்த PCOS PCOD பிரச்சனை ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுக்கு பூண்டு எப்படி ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கு. அதனால ஈஸியா என்ன ஆகும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அதனால நம்மளால ஈஸியா PCOS சார்ந்த விஷயங்களை சமாளிக்க முடியும். இதே பூண்டு பார்த்தீங்கன்னா ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆவதற்கும் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், நல்ல பாக்டீரியா உற்பத்தி ஆகி கெட்ட பாக்டீரியா அழியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய குடலினுடைய ஆரோக்கியம் மேம்படும் பொழுது நம்ம FSH LH ஈஸியாக நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். இதனால் PCOS பிரச்சனையை நம்மளால் குறைக்க முடியும். அது மட்டும் கிடையாதுங்க, ஆண்களை போலவே பெண்களுக்கு நிறைய முடி வளர்ச்சிகள் தாடை பகுதிகளையும் மேலுதடு பகுதிகளையும் இருக்கு இல்லைங்களா? அதற்கு நம்ம ரத்தத்துல ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு சொல்லி ஒரு பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். இந்த அளவு கூடுதலாக இருக்கும் பொழுது நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், என்ன லேசர் பண்ணாலும், என்ன த்ரெட்டிங் பண்ணாலும், இல்லை என்னதான் நீங்கள் பேக் போட்டாலும் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அந்த ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரோன் லெவலை குறைச்சா மட்டும்தான் நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அந்த ஹார்மோனை குறைக்கக்கூடிய தன்மை பூண்டுக்கு இருக்கு. அதே மாதிரி HOMA அப்படின்னு சொல்கிறோம். PCOS பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது அது கூடுதலாக இருக்கும். அதை குறைக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கு இருக்கு. பூண்டில் இருக்கக்கூடிய அந்த உயிர்வேதியியல் பொருள் பார்த்தீங்கன்னா அலிசின் டைஅலைல் டைசல்ஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிர்வேதியியல் பொருட்கள் தான் நம்மளுடைய ரத்தத்தில் இந்த ஹார்மோன் மாற்றங்களை சீர் செய்யக்கூடியதாக இருக்கு. அதிகரிச்சுக்கிட்டே போகக்கூடிய LH லெவலை குறைக்கக்கூடிய தன்மை பூண்டுக்கு இருக்கு.
அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்க கருப்பைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து குறைவாகவே இருக்குங்கிறது நிறைய பெண்களோட பிரச்சனையாக இருக்கு. அதை சீர் செய்யக்கூடிய தன்மையும் இந்த பூண்டுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பூண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம சாப்பாட்டுல இருந்து எடுத்து வச்சிடறோம். குறிப்பா நம்ம பெண் குழந்தைங்க நிறைய பேர் எடுத்து வைக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஆனா நம்ம கருமுட்டை வளர்ச்சியை வந்து சீர்படுத்தக்கூடிய தன்மை, கருமுட்டை சரியா வளர மாட்டேங்குது, நம்ம ஒரு ஃபர்டிலிட்டிக்காக போகும்பொழுது கருமுட்டை சரியா வளர மாட்டேங்குது, சரியான நேரத்துக்கு அது வெடிச்சு வெளியே வர மாட்டேங்குது அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த ஃபாலிக்கலை மெச்சூர்ட் ஃபாலிகுலா, அந்த கருமுட்டை கருத்தரிக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய கருமுட்டையாக மாற்றக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கருமுட்டையுடைய வளர்ச்சியிலையும் இது பெரிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இந்த பூண்டு இருக்கு. உங்களுடைய உடல் எடை கட்டுப்பாட்டுல இருக்கிறதுக்கும் இந்த பூண்டு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இந்த பூண்டை வந்து நம்ம உணவுல எப்படி சேர்த்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு மாத்திரைகளா கிடைக்குது, அப்படியும் எடுத்துக்கலாம். ஆனா இந்த பூண்டை வந்து நீங்க ஒரு பால்ல போட்டு கொதிக்க வச்சு நம்ம பூண்டு பாலாக எடுத்துக்கும் பொழுது அதனுடைய பலன்கள் வேறுபடுது. இது இரவு நேரங்கள்ல எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 1/4 டம்ளர் சுத்தமான பசும்பால், 1/4 டம்ளர் தண்ணி, 2 பல்லு பூண்டு நல்லா போட்டு பாயில் பண்ணிட்டு ஸ்பாஷ் பண்ணிட்டு கூட 2 சிட்டிகை மஞ்சத்தூளும் 2 சிட்டிகை மிளகுத்தூளும் சேர்த்து நீங்க எடுக்கும் பொழுது உங்களுடைய ஹார்மோனுடைய லெவல், குறிப்பா அந்த ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பூண்டை வந்து நீங்க அப்படியே இட்லி பாத்திரத்துல ஹாஃப் பாயில்டா வேக வச்சுட்டு அது எதுக்குள்ளேயாவது தோசைக்குள்ள ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றது, சப்பாத்திக்குள்ள ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றது, அந்த மாதிரியும் நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். ஆனா ரெகுலரா கருமுட்டை வளர்ச்சிக்காகவும் பிசிஓஎஸ் பிரச்சனை குறையறதுக்காகவும் பூண்டை எடுத்துக்கலாம். அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நெய் ஒரு 100 ml வாங்கிக்கோங்க. பூண்டை வந்து ஒரு ஃபுல் பூண்டை வந்து நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. அந்த நெய்யில போட்டு அந்த பூண்டை நல்லா பாயில் பண்ணுங்க. நல்லா பாயில் பண்ணிட்டு அந்த பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் கலர்ல மாறும் பொழுது அதை நீங்க வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு பூண்டோட அந்த நெய்யும் சேர்த்து ஒரு கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராகவே நீங்க மத்தியான உணவு சாப்பிடும் பொழுது சுட சுட இருக்கக்கூடிய அந்த சாதத்துல ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கூட 2 பல்லு பூண்டையும் சேர்த்து நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கட் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும், ஃபேஷியல் ஹேரும் அரெஸ்ட் ஆகும், ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகும், இர்ரெகுலர் பீரியட்ஸும் படிப்படியா சரியாகிக்கிட்டே வரும். உங்க மன ஆரோக்கியமும் மேம்படும். ஏன்னா நம்ம மூளையில இருக்கக்கூடிய கொர்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கு இருக்கு. ஸோ தூக்கமின்மையினால கஷ்டப்படுறவங்க இரவு நேரம் பூண்டு பால் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பா நல்ல தூக்கம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா யாரெல்லாம் பூண்டை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி லோ சுகர் வரும் அப்படிங்கிறவங்களோ, அடிக்கடி லோ ப்ரெஷர் வரும் அப்படிங்கிறவங்களோ, சில நேரங்களில் ஓவர் ப்ளீடிங் இருக்கக்கூடியவங்களோ மருத்துவருடைய அறிவுரை இல்லாமல் பூண்டை எடுத்துக்காதீங்க. மற்றவங்க எல்லாம் தாராளமாக இந்த பிசிஓஎஸ் பிரச்சனைக்காக பூண்டை எடுத்துக்கும் பொழுது ஒரு இயற்கையான தீர்வாக அமையும். ஹார்மோன் மாத்திரைகள் இல்லாமல் நம்மளால பிசிஓஎஸ் பிரச்சனையை சமாளிக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.